நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். லென்ஸ் திரைப்படத்தின் பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது மிருணாளினி, உமா மகேஸ்வரன். சென்னையில் வருடா வருடம் கோலாகலமாக நடைபெற சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்த வருடமும் 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை நடக்க இருக்கு. இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் லென்ஸ் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் ஸ்க்ரீன் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் எல்லாரும் பார்க்குறதுக்கு முன்னாடியே இந்த திரைப்படத்தை பற்றி பேப்பர்ஸ்லேயும் சரி எல்லா இடத்துலையும் நிறைய ஆர்டிகல்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லென்ஸ் அப்படிங்கிற இந்த திரைப்படம் மக்களுக்கிடையே எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், இது சமூகத்துக்கு இந்த திரைப்படம் என்ன சொல்ல இருக்குது போன்ற பல விஷயங்களை பற்றி அந்த லென்ஸ் திரைப்படத்தினுடைய திரைப்பட குழுவினரோட நம்ம பேச போகிறோம். இப்போ நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா லென்ஸ் திரைப்படத்தோட டைரக்டர் மிஸ்டர் ஜெயபிரகாஷ், அவங்களோட ஆர்ட் டைரக்டர் மிஸ்டர் ரமேஷ், ஆக்ட்ரஸ் மிஸ் நிஷா அண்ட் ஆக்டர் ஆனந்த் சாமி. சார், வெல்கம் டு த ஷோ. சார், சார் டு ஸ்டார்ட் வித் உங்கள்கிட்டேருந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்ன மாதிரியான படம் இந்த லென்ஸ்ன்றது? என்ன மாதிரியான படம், என்ன ஜானரில் நீங்கள் வைக்கிறீங்க, என்ன மாதிரியான படமாக லென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? ஜானர் பார்த்தீங்கன்னா யூ கேன் கால் இட் அ த்ரில்லர். ஓகே. அண்ட் இட்ஸ் அ வெரி இன்டென்ஸ் ட்ராமா. ஓகே. அபவுட் பீப்புள், நம்மளை பற்றி. ஆனால் நம்ம இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வி ஸ்பெண்ட் டைம் மோஸ்ட்லி ஆன் வாட்ஸ்ஆப், இன்டர்நெட், சேட் ரூம்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரு உலகத்தில் அமைக்கப்பட்ட ஒரு படம் தான் லென்ஸ். அங்கே வாட்ஸ் ஹேப்பனிங் இஸ் ஒரு ஸ்கைப் கான்வர்சேஷன். ஓகே. தான் இந்த கதையே ஆக்சுவலி. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஸோ தட் இஸ் வாட் தி பேக்ரவுண்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ். ஜென்ரலாக சார், இப்போது கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா லென்ஸ்ன்ற படத்தை பற்றின ஒரு பஸ் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருந்துகிட்டே இருக்குது. அந்த பஸ் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு ஆர்டிகல்ஸ், ரைட்டப்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இது ஒரு ப்ரைவசி இன்வேஷன் சம்மந்தமான படம், இல்லை ஒரு சேட் ரூம் கான்வர்சேஷன் பற்றி நடக்கக்கூடிய படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படின்னும் பொழுது இது எந்த மாதிரியான ஒரு த்ரில்லர்? அப்போது ஒரு ப்ரைவசி இன்வேஷன், ஒரு சிஸ்டம் ஹேக்கிங் பண்ணுற மாதிரி, பாஸ்வேர்ட் ஸ்டீலிங், இல்லை பேங்க் ஸ்டீலிங். இப்போ நம்ம ஹாலிவுட்லேயே பார்த்துருந்தீங்கன்னா ஸ்வோர்ட் ஃபிஷ் வந்திருக்கு, நிறைய அந்த மாதிரியான படங்கள்லாம் வந்திருக்கு. இது அந்த மாதிரியான ஜானரில் பயணிக்கக்கூடிய படமா, இல்லை என்றால் நம்மளோட இன்டர்பர்சனலில் நம்மளோட பர்சனல் மெசேஜஸ் இருக்குது, நம்மளுடைய சீக்ரெட் டீட்டெயில்ஸ் இருக்குது, அதை ஹேக் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி போகக்கூடிய படம்? அது எந்த மாதிரியான படம்? ஆக்சுவலி நீங்கள் கொஸ்டின்லேயே உங்களோட ஆன்சரை சொல்லிட்டீங்க. ஓகே. ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாஸ் எல்லாத்தையுமே நம்ம டச் பண்ணுறோம். இந்த கதையோட ஒரு சுருக்கத்தை நான் சொல்கிறேன். ஓகே. நான் அந்த சுருக்கத்தை நியூஸ் பேப்பரில் என்கிட்ட கேட்டவங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்லியிருந்தேன். அந்த கதையோட அந்த உருவான அந்த கதையை நான் சொல்கிறேன். ஆக்சுவலி என்னோட டீச்சர் ஆக்சுவலி யூஎஸில் இருக்கார். ஒரு வாட்டி நான் அவர் கூட ஸ்கைப்பில் பேசிகிட்டு இருந்தேன். நைட் ஒரு வாட்டி பேசிகிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் ஆக்சிடென்ட்லி என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்டார். ஐ செட் ஆக்டிங் வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன் சார், ஒன்றும் கிடைக்கல அப்படின்னும் போது இசட் ஸ்கைப் இருக்குல்ல, இதில் தான் ஷூட் பண்ணலாம், நம்ம பேசிகிட்டு இருக்கோம், ஏதாவது யோசி, ஏதாவது பண்ணு அப்படின்னாரு. ஸோ சடன்லி ஐ ஜஸ்ட் காட் அன் ஐடியா. அவர்கிட்ட கேட்டேன், நான் இப்போ திடீர்னு சாகரேன்னு சொல்கிறேன் சார், அண்ட் ஐ டெல்லிங் யூ ஜஸ்ட் வாட்ச் மீ டை, வாட் யூ திங்க், வாட் வில் ஹேப்பன்? உடனே அவர் சொன்னார், வாவ், இட்ஸ் அமேசிங், இது நல்லா இருக்கு அப்படின்னாரு. ஸோ அது சொல்லிட்டாரு, போயிட்டார். பட் தென் டவுன் த லைன் பியூர் டைமில் சும்மா உட்காந்து போர் அடித்து வாய்ப்பே கிடைக்காம ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்கிற ஒரு டைமில் ஐ தாட், ஓகே, வை டோன்ட் ஐ டெவலப் திஸ் நாட். இப்போ ஒரு இன்டர்நெட்டில் நம்ம சேட் ரூமில் யாரையோ மீட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா there is a mask, இது ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கு. அண்ட் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் அவங்க ஃபோட்டோ இல்லாமல் வேறு ஃபோட்டோ போட்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய அந்த ஆல்டர் ஈகோ, எஸ், அது நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்படி இருக்கிற ஒரு இதில் ஒருத்தர் இப்படி சப்போஸ் இப்படி நடந்ததுன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அக்செப்ட் பண்ணீங்க, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட பேசுகிறீங்க, அந்த ஸ்ட்ரேஞ்சர் நான் சாக போகிறேன், ப்ளீஸ் நான் சாகிறத பாருங்க. ஓகே. அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ்? நீங்கள் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போக முடியுமா? இஸ் இட் தட் ஈஸி ஆஸ் ஜஸ்ட் டிஸ்கனெக்டிங் அண்ட் யூசிங் யுவர் மவுஸ் அண்ட் வாக்கிங் அவுட்? ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் தட் ஈஸி. அது நீங்கள் படம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ சோஷியல் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரி மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் நிறைய குற்றங்களும் நிறைய ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்போ உங்களுடைய திரைப்படம் ஏதாவது ஒரு குற்றத்தை மையமாக வைத்து, இல்லை அதன் மூலமாக சொசைட்டிக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல இருக்கிற ஒரு படமா? டெஃபினட்டாக ஒரு கதை சொல்லும்போது நம்ம ஆஸ் அ ஸ்டோரி டெல்லர் ஏதாவது சொல்லணும்னு நம்ம டெஃபினட்டாக ஆசைப்படுவோம். இந்த படத்துலேயும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இவர் நண்பர் சொன்ன ப்ரைவசியோட விஷயத்தை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதோட மொராலிட்டி, மாரல் இஷ்யூஸ், வேர் வி ஹேவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஃபேஸ்புக்கில் நம்ம போய் ஒரு லைக் பண்ணுறோம், இல்லை ஏதோ ஒரு கமெண்ட் போடுறோன்னா போட்டு வந்துடுறோம். பட்
something happens because of that to another person. Okay. There is some little responsibility which I think Definitely. அதை கொஞ்சம் டச் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. சார் இப்போ இதுதான் வந்து கதை அப்படின்னு உங்கள் மனசில் முடிவான உடனே கேஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணீங்க? இந்த ரோலுக்கு இவங்க செட் ஆகும். வாட் வாஸ் த ஸ்பெஷல் ரீசன் டு சூஸ் மிஷா அண்ட் ஆனந்த் சாமி சார்? என்ன ஒரு பேசிஸில் நீங்கள் கேஸ்ட்டுக்கு போனீங்க? நான் கதை எழுதிட்டு இருக்கும்போதே நான் ஆக்சுவலி ஆனந்த் சாமியை நான் ஃபிக்ஸ் பண்ணேன். கதை எழுதுறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன், ஐ ஆம் an actor basically. நான் தான் நடிப்பேன் இதில். நீங்கள் படத்தில் நடிச்சிருக்கீங்களா இந்த படத்தில்? இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அந்த சூழல் வேறு ஆக்சுவலி நடிக்கக்கூடாதுன்னு நினச்சேன். அப்புறம் லாஸ்ட் மூமெண்ட் இட் ஆக்சுவலி ஹேப்பன். எழுதும்போதே நான் வந்து ஆனந்த் சாமியை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். ஃபேஸ்புக்கில் அவரோட ஃபோட்டோ பார்த்துருந்தேன், அவ்வளோதான். அவரோட ஒரு ப்ளே ஒரு வாட்டி நான் கூத்துப்பட்டியில் பார்த்துருக்கேன். ஸோ அப்போ ஐ லைக் ஹிம். அண்ட் மலையாளத்தில் பேசஞ்சர்னு ஒரு படத்தில் நடிச்சிருந்தார், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார். ஸோ அந்த ஒரு ஃபேஸ் மனசில் வந்து நான் அந்த கதையை டெவலப் பண்ணும்போது நான் அவரை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். வேறு ஆக்சுவலி நான் யாருமே ஃபிக்ஸ் பண்ணல. ஓகே. ஆனந்த் சாமி சார் பற்றி கேட்கும்போது, சார் நீங்கள் வந்து எப்போவுமே கூத்துப்பற்றையில் ரொம்ப வருடங்களாக கிட்டத்தட்ட 15 வருட காலமாக கூத்துப்பற்றையில் வந்து நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சேட் ரூம் கான்வர்சேஷன், ஸோ ஒரு ப்ரைவசி இன்வேஷன் மூவி, ஸோ இதில் வந்து நடிக்கிறது வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக கூத்துப்பட்டையில் 7 வருஷம் தான் இருந்தேன். இப்போ வேறு ஒரு குரூப் கூட ஒரு 8 வருஷமாக ஒர்க் பண்ணுறேன். அது பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பிகினிங்கில் இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து தமிழில் தான் பண்ணுறதா இருந்தது. அதுதான் எனக்கு ஜேபி சொல்லி என்கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்தாரு. பட் ஸ்கிரிப்ட் இங்கிலீஷில் இருந்தது. ஸோ நான் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் நேரேட் பண்ணதில் சரி ஓகே நான் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ சடனாக வந்து ஒரு டைமில் அவங்க சொன்னாங்க, இல்லை நம்ம வந்து ஃபில்மை வந்து இங்கிலீஷ்லேயே பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஓகே நல்லது, பட் நீங்கள் வேறு ஆக்டரை பாருங்கள் அப்படின்னு. அவங்க இல்லை நீங்கள் தான் பண்ணணும். நான் சொன்னேன், எனக்கு அவ்வளோ இங்கிலீஷில் பண்ணுற அளவுக்கு கம்ஃபர்டபுள் கிடையாது, நான் பண்ணல அப்படின்னு. ஸோ அப்போ அவங்க சொன்னது அதுதான், நான் தமிழ் பேசுகிறேன், இல்லை சாதாரணமாக என்னால் அவ்வளோ உச்சரிப்புலாம் இங்கிலீஷில் சரியாக அவ்வளோ பண்ண முடியாது. அப்படி இருக்கிற நான் வந்து இங்கிலீஷ் பேசினா எப்படி இருக்குன்றது தான் அந்த கேரக்டர். ஸோ நீ அந்த மாதிரி தான் பேசணும், நீ எப்படி பேசுகிறியோ அப்படி தான் பேசணும். ஸோ சிம்பிளாக தான் இருக்கும், நம்ம உனக்கு ஏற்ற மாதிரி எடுக்கலாம். இது வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம் அப்படின்னு தான் எல்லா ரைட்டர்ஸ்லேயும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தமிழ் இங்கிலீஷ் ஃபிலிம். அது ஏன் அப்படின்னா நாங்கள் நினைக்கிறோம் இது வரைக்கும் தமிழில் இது அட்டெம்ப்ட் பண்ணலன்னு. வேலை யாருன்னா பண்ணியிருந்தாங்கன்னா எங்களுக்கு இது வரைக்கும் தெரியல. எப்படின்னா ஒரு 70% இங்கிலீஷில், 30% தமிழில் இருக்குது. ஸோ இது யாரும் பண்ணதில்லைன்னு நாங்கள் நம்புகிறோம். அதனால் நாங்கள் அப்படி, இது ஒரு ஜேபியோட புது முயற்சி தான். மிஷாவை பற்றி கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் நிறையா இந்த மாதிரி கமர்ஷியல் மூவிஸ் பண்ணியிருக்கீங்க, ராஜா ராணியில் உங்களை பார்த்துருக்கோம். ஸோ இந்த மூவி வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வாட் கைண்ட் ஆஃப் ரோல் யூ ஹேவ் இன் திஸ் மூவி? ஃப்ராங்க்லி நான் இது வரைக்கும் பண்ணதுலேருந்து இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் சார்ட் ஆஃப் ரோல். இந்த மாதிரி நான் ரோல் பண்ணதில்லை. ஐ ப்ளே ஹிஸ் வைஃப்ஸ் ரோல். ஸோ ஃப்ரம் மை சைட் பார்த்தீங்கன்னாலும் இட்ஸ் அ வெரி மெச்சூர்ட் ரோல் விச் ஐ ஹவ் நாட் டன் டில் நவ். அண்ட் மோர் தென் தட் ஐ டெஃபினெட்லி லைக் த ஸ்டோரி. I'm a sort of an actor. I don't always want me to look good, me to be the heroine, me to be the center of attraction. If the story is good, I will definitely want to act. So here also, the story is not, I'm not such a, center of attraction there, but the story plays the hero. And எனக்கு அதுதான் மெயின் ஒரு விஷயம் which I really, really liked. So, ஆமாம். இப்போ மிஷாட்ட இன்னொரு கொஸ்டின். மிஷா வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஃபிலிம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பிக் நேம்ஸ். இப்போது ராஜாராணியில் இருந்தாங்க, அதுக்கடுத்து 7ஆம் அறிவில் இருந்தாங்க. ஸோ மிஷா இடம்பெற்றிருக்க திரைப்படங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆயிடுது. ஸோ இஸ் இட் மிஷாஸ் லக்? அடுத்து பார்த்தீங்கன்னா மிஷா வந்து காப் ரோல் ப்ளே பண்ணுறாங்க விசாரணை மூவியில், அண்ட் இட் ஹாஸ் ஆல்ரெடி ஃபெட் சம் அவார்ட்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில். அப்போது இந்த ஃபிலிமில் மிஷா இருக்காங்க. இப்போ மிஷாவோட லக் வந்து இந்த ஃபிலிமுக்கு வந்து ஒர்க் ஆகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சத்தியமாக இந்த மாதிரி கேள்வி எனக்கு யாருமே கேட்டதில்ல. ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் லைக் தட். மேபி ஐ ஜஸ்ட் அப்படியே சார்கிட்ட கேட்பேன், சார் இப்போ மிஷா இருக்கிறதுனால அது இதனால் நம்ம அவார்ட்ஸ் ஏதாவது இந்த படம் வந்திருக்கு, என்னோட படத்தோட மென்ஷன்ஸ் இருக்குது, மிஷாவோட லக்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை ஜென்ரலி என்னென்ன கிரெடிட்ஸ் இந்த படத்துக்கு இது வரைக்கும் என்னென்ன கிரெடிட்ஸ் கிடச்சிருக்கு, என்னென்ன அப்ரிசியேஷன்? அது நான் ஆன்சர் பண்ணுறேன். ஆக்சுவலி முதல்ல நாங்கள் டெல்லியில் வந்து பயோஸ்கோப் குளோபல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அப்படின்ற அதில் தான் முதல்ல ஸ்க்ரீன் ஆச்சு லென்ஸ். அதில் வந்து பெஸ்ட் ரைட்டருக்கான அவார்டு லென்ஸ் வின் பண்ணிடுச்சு. சூப்பர். அண்ட் இப்போ ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஊரில், நம்ம சென்னையில் இந்தியன் பனோரமா செக்ஷனில் லென்ஸ் ஸ்க்ரீன் ஆக போகுது 11th ஆக்சுவலி மண்டே 5 மணிக்கு. இந்த படத்துலேருந்து அவங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ்க்கு என்ன வாட் தே கேன் டேக் ஃப்ரம் திஸ் மூவி? அது எப்படின்னா, நீங்கள் ஒரு நல்ல பாட்டு கேட்டால் உங்களுக்கு என்ன ஒரு எமோஷனலாக
ஒரு ஃபீல் கிடைக்குமோ, ஒரு நல்ல நாவல் படித்தா அவங்களுக்கு என்ன ஃபீல் கிடைக்குமோ, அதே மாதிரி இந்த படத்தை பார்த்து வெளிவரும்போது ஒரு ஒரு முழுமையான ஒரு அனுபவம் மனசுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். இப்போ நீங்கள் வச்சிருக்க மாஸ்க் எல்லாரும் பார்க்கலாம். ஸோ வாட் கைண்ட் ஆஃப் இந்த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் என்ன ரோல் ப்ளே பண்ணுது? ஸோ ஆஸ் அ ஆர்ட் டிரெக்டராக வந்து நீங்கள் எங்களுக்கு நல்லா சொல்லலாம் அதை பற்றி. கண்டிப்பாக. ஃபஸ்ட் என்னென்னா 2 கேரக்டர் இதில். இப்போது ஒரே ஃப்ளாட்டில் எடுக்கும்போது என்னென்னா 2 ரூம் வந்து நம்ம வேறு எடுக்க முடியாதனால ஃபஸ்ட்டு ஒரு ரூம் ரெடி பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது இன்னொரு ரூம் ரெடி பண்ணும்போது ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா ஒயிட் ஷாட் எடுக்கும்போது இந்த ரூம் பெயிண்ட் பண்ணுவோம். அதாவது நல்லா இருந்த வீடை வந்து திருப்பியும் பார்த்தீங்கன்னா இதுவாகிட்டோம் நாங்கள். How do you know I'm beautiful? You have beautiful fingers. சார், டைரக்டர் சார், உங்கள்கிட்ட இப்போ நீங்கள் வந்து நீங்களே இந்த படத்தில் வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. ஹவு டிஃபிகல்ட் இட் வாஸ் ஒரு ஆக்டராகவும் ஒரு டைரக்டராகவும் அந்த டாக்லிங் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு கேமராக்கு பின்னாடி இருந்து ஒரு கேரக்டர்ஸை இயக்கிறதுக்கும் நாமளே ஒரு கேரக்டராக நடிக்கிறதுக்கும் ஹவு டிஃபிகல்ட் ஆர் ஹவு ஈஸி இட் வாஸ்? உங்களுக்கு அதை எப்படி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஆக்சுவலி நான் பண்ணுறதா ஐடியாவே கிடையாதுங்க. ஒரு சடனாக எடுத்த ஒரு டிசிஷன். இதோட சினிமோட்டோகிராஃபர் பார்த்தீங்கன்னா SR கதிர், சுப்பிரமணியபுரம், கட்டுறது தமிழ், இந்த மாதிரியான படங்கள் பண்ண ஒரு சீனியர் டெக்னீஷியன். ஸோ அவர் கொடுத்த தைரியம் தான். அவர் சொன்னார், சரி நீ பண்ணு, தப்பாக எதனா ஷார்ட்டோ தப்பாக நீ பண்ணால் நான் ஐ வில் ஸ்டாப் அப்படின்னும் போது நான் வந்து நடிக்கிற டைமில் நான் ஒரு முழு நடிகனாகவே இருந்துட்டேன். ஏன்னா அவர் கேமராவில் பார்த்துட்டு இருக்காரு. தப்பாக இருந்தால் அவர் சொல்லுவார், அதை கரெக்ட் பண்ணிப்போம், திருப்பியும் இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம் அண்ட் போய் பார்ப்போம் பண்ணது கரெக்டாக இருக்காது. கஷ்டமாக தான் இருந்தது, பட் we didn't have a choice. ஏன்னா we were running out of time. ஏன்னா இண்டிபெண்டண்டாக நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பண்ணுற படம். ஸோ டைம் இல்லை வேறு ஆக்டருக்காக வெயிட் பண்ணி. நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரலாம்.